நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்றைக்கும் மத்தேயு 8வது அதிகாரத்துல 5வது வசனம் முதல் 13வது வசனம் வரை பார்க்கலாம். இதுல ஒரு நபருடைய விசுவாசத்தின் அளவு எப்படிப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. இந்த விசுவாசத்தை பார்த்து இயேசுவே வியந்திருக்கிறார். அது என்னன்னு பார்க்கலாமா? 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது கப்பர்நகூம் அப்படின்னு ஒரு இடத்துல இயேசு வாராரு. அப்ப இயேசு வாரதை தெரிஞ்சு 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுடத்துல என்னுடைய வேலைக்காரன் பேரலைஸ்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறான். சோ உடனே இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே நான் அவனை குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி இயேசு ரிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு 100க்கு அதிபதி என்ன ரிப்ளை பண்றாரு அப்படின்னா, ஆண்டவரே நீங்க என்னுடைய வீட்டுல வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு 100க்கு அதிபதியோட அந்த ஒரு ரோல், அவரோட அந்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஒருத்தனை போ அப்படின்னு சொன்ன அவன் போறான், வா அப்படின்னு சொன்னா வாரான், இதை நீ பண்ணு அப்படின்னு சொன்ன அவன் பண்றான். ஸோ அந்த அளவுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் இப்படி சொன்னதும் இயேசுக்கு இதை கேட்டு ஒரே ஆச்சரியம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இந்த இடத்துல நான் யார்கிட்டையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டுட்டு நீங்க அந்த 13வது வசனத்தை பார்க்கும்போது சொல்றாரு, ஸோ ஓகே 100க்கு அதிபதியே நீங்க இப்ப உங்க வீட்டுல போகலாம், உன்னுடைய விசுவாசத்தின்படி உன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனேயே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சேம் டைம்ல அந்த வேலைக்காரன் சொஸ்தம் அடைகிறான், குணம் அடைகிறான். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த விசுவாசத்தின் அளவு. இதுக்கு முன்னாடியும் இயேசு நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சாங்க. அப்படி கொஞ்சம் வருஷமா சுகம் இல்லாதவங்களெல்லாம் இயேசுகிட்ட கொண்டு வந்தாங்க சுகப்படுத்துன்னு சொல்லி. ஆனா இவரோட விசுவாசம் என்னன்னா, அந்த வேலைக்காரனை இங்க கொண்டு வரல, இன்னொன்னு இயேசு அங்க கூப்பிடல, நீங்க இங்க இருந்துட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒன் வேர்ட் இஸ் எனஃப், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, கண்டிப்பா இது சரியாகும் அப்படின்னு சொல்லி இயேசுவே வியந்த ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த 100க்கு அதிபதியோட விசுவாசம் இருந்தது. நம்மளும் நம்மளே செக் பண்ணலாம், நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பைபிள்ல வசனம் சொல்லுது, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னொரு வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அங்கே போ அப்படின்னு சொன்னா அந்த மலை பெயர்ந்து போகும். ஸோ நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் இதெல்லாம் நடக்கும். ஆனா விசுவாசம் என்று சொல்லும் போது சில காரியங்கள்ல நம்ம ஓவர் கான்பிடண்டா இருந்து பண்ணக்கூடியது கிடையாது. இந்த பைபிள்ல இந்த வார்த்தைகளுக்கு உடன்பட்டு அதுக்கு ஏற்றாற் போல நம்ம அந்த விசுவாசத்தோட நம்ம இருக்கும்போது கண்டிப்பா நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரியான அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடக்கும். கர்த்தருடைய நாமம் மட்டும்